இந்த அகத்தியருடைய அவதாரமானது ஒரு மார்கழி மாசத்துல ஆயில்ய நட்சத்திரத்தில் நடந்துச்சு. அதனால மார்கழி ஆயில்யமானது அகத்தீசருடைய வழிபாட்டுக்கு ரொம்பவே சிறப்பான நாள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த அகத்தியருக்கு அஷ்டமா சித்திகளும் கைவரப்பட்டிருந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் இந்த அஷ்டமா சித்திகள் எல்லாம் மற்ற சித்தர்கள்கிட்டையும் இருந்துச்சு அப்படின்னு நம்ம நினச்சோம்னா இவர்கிட்ட மட்டும் 1600 சீடர்கள் இருந்திருக்காங்க. மிக பெருமையாக நம்ம சொல்லக்கூடிய போகர், மச்சமுனி இவங்கள்லாம் கூட நம்முடைய அகத்தியருடைய சீடராகவே இருந்திருக்காங்க. ஆனால் மற்ற எந்த ஒரு சித்தரும் இவருக்கு குருநாதராக இல்லை. இவர் நேரடியாக சிவன்கிட்டையும் முருகன் கிட்டையுமே பாடம் படித்தவர் அப்படிங்கிறது தான் மற்றவர்களிடமிருந்து இவரை சிறப்பாக காட்டக்கூடிய விஷயம். இதில் அகத்தியர்னு இவருக்கு பேர் வந்ததுக்கும் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லுவாங்க. அது என்னன்னா, நம்ம அகத்தியர்னு சொல்கிறோமே, இவருக்கு அகத்தீசர் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு. எப்படி சிவபெருமானுக்கு ஒரு ஈஸ்வர பட்டம் இருக்கோ அதே மாதிரி அகத்தியருக்கும் அகத்தீஸ்வரன், அகத்தீசர் அப்படின்னு ஈஸ்வர பட்டமானது இருக்குது. இந்த அகத்தீசர் இருக்காரே, அவர் சிவபெருமான மனசுல நினைச்சு கும்பிட்டாலே எல்லா இடத்துலையும் கல்யாண கோலத்தில் சிவபெருமான் காட்சி கொடுத்ததுனால இவர் மனசுக்குள்ள சாமியை, அகத்துக்குள்ள சாமியை கும்பிட்டு தரிசனம் பார்த்ததுனால அகத்தீசர்னு பேர் வாங்கினார்னு சில பேர் சொல்றாங்க. இன்னும் சில பேர் இவர் மனசுக்குள்ளேயே உருவ வழிபாடுங்கிறது இவருக்கு தேவைப்படலை, இந்த உலகத்துக்காக அவர் கொடுத்தாரே தவிர இவர் மனசுக்குள்ளேயே சிவபெருமான எந்நேரமும் பார்த்து கும்பிட்டு அந்த அஷ்டமா சித்திகளும் கைவரப்பட்டு அந்த ஆண்டவனை தன்னுடைய புருவ நெத்தியில எந்நேரமும் பார்க்கக்கூடிய, அகத்துக்குள் சிந்திக்கக்கூடிய ஈசனாக இருந்ததனால அகத்தீசர் அப்படின்னு சொல்றாங்க.